ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 430 குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலால் என்னுடையரேனும் இலர் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையார் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர், அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றுமில்லாதவரே ஆவார் என்பதாக அமைந்திருக்கிறது. கல்வியினுடைய மகத்துவம், அறிவினுடைய மகத்துவத்தை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அறிவுடையவர்களிடம் எந்த சொத்தும் எதுவும் இல்லாட்டியும் அந்த அறிவு இருக்கின்றது. அதனால் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆனால் எல்லாம் உடையவராகத்தான் கருதப்படுவார்கள். ஆனால் அறிவில்லாதவர்களும் எத்தனை சொத்துக்கள், எவ்வளவு பெரிய வேறு சொத்துக்கள் இருந்தாலும் அறிவில்லாததன் காரணத்தினால் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களே ஆவார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அறிவுடையார் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர், அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலால் என்னுடையரேனும் இலர் என்பத குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அறிவு இல்லாதவருக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அதாவது அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை, அறிவுடையவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது அறிவு இல்லாதவர்கள் எவ்வளவு சொத்து, முதலாவது குரலை போன்று முதலாவது உரையை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. எது இருந்தாலும் அறிவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் பெருமையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், பெருமை இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அறிவு உடையவர்களுக்கு வேறு எது இல்லாட்டியும் பரவாயில்லை, அந்த அறிவு இருப்பதனால் அவர்கள் சிறுமைப்படாதவர்களாக, பெருமைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஏதும் இல்லாதவரானாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே, எதை பெற்றவராய் இருந்தாலும் அறிவில்லாதவர் ஏதும் இல்லாதவரே என்பதாக அமைந்திருக்கிறது. அறிவுக்குறிக்கிற சிறப்பை அழகாக சொல்லியிருக்கின்றது இந்த குரல். நாங்கள் எவ்வளவுதான் உழைத்துள்ளது சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த அறிவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெறுமையானவர்கள் தான், நாங்கள் சிறுமையானவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் எந்த சொத்தும் இல்லாட்டியும், எது இல்லாட்டியும் அவர்களுக்கு அறிவு சிறப்பாக இருக்குமாக இருந்தால், அறிவுடையராக இருப்பாக இருந்தால் அவர் சிறப்பானவர்களாக, உயர்ந்தவர்களாகத்தான், எல்லாம் உடையவராகத்தான் அவர்கள் கருதப்படுவார்கள் என்பதைத்தான் குரலுக்கான 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றனர். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே அறிவுடையவர்களாக, நல்ல கல்வியாளர்களாக, படித்தவர்களாக, பண்பானவர்களாக இருப்போமாக இருந்தால் இது இல்லாட்டியும் எங்களை அந்த பெருமை, அந்த சிறுமை இல்லாதவர்களாக நாங்கள் அழகாக வாழ முடியும் என்பதைத்தான் இந்த குரலுக்கான 3 உரைகளும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்களும் நல்லவர்களாக, கல்வியாளர்களாக, அறிவுடையவர்களாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையதேனும் இலார் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த ஊரில் சந்திக்கலாம்.